ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த வெள்ளிக்கிழமை காலையில் நீங்கள் சுகமாயிருப்பீர்களாக. இன்றைக்கு பிபிஎஸ்னுடைய 5ஆம் நாள். உங்கள் பிள்ளைகள் எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணுகிறார்கள் என்று நான் நம்புகிறேன். அவர்களுடைய மகிழ்ச்சியை கண்டு நீங்களும் மகிழ்ச்சி அடைகிறீர்கள் என்று சொல்லி நான் நம்புகிறேன். வெள்ளிக்கிழமை நீங்கள் சுகமாயிருப்பீர்களாக. தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்களை ஆட்கொள்வதாக. நீங்கள் எல்லா காரியங்களிலும் மன ரம்யமாயிருக்க கர்த்தர் உங்களுக்கு ஒத்தாசை பண்ணுவாராக. இந்த நாளிலே 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தின் 26ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டான். சாமுவேலுடைய சரித்திரம் உங்களுக்கு தெரியும். அன்னாள் என்கிற ஒரு ஸ்திரீயானவள் தனக்கு குழந்தை இல்லாதிருந்ததினாலே மிகவும் வியாக்குலப்பட்டு வெட்கப்பட்டு அவமானப்பட்டவளாய் தேவனுடைய ஆலயத்தில் வந்து உட்கார்ந்து தன்னுடைய இருதயத்தை கர்த்தருடைய சன்னிதானத்தில் ஊற்றினாள். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம். அவருடைய புருஷன் அவளை எவ்வளோ தைரியப்படுத்தினான். நான் உனக்கு 10 குமாரருக்கு சமானம் என்றெல்லாம் சொல்லி பார்த்தான். அதனால் அவள் கேட்கல. ஆலயத்தில் வந்து அழுதாள். அதை கண்ட ஏலி அவள் வெறுத்திருக்கிறாள் என்று சொல்லி அவளை கடிந்து கொண்டான். ஆனால் அவள் தன்னுடைய வார்த்தை சொன்ன பொழுது ஏலி அவளை சமாதானப்படுத்தி அவளுக்காக ஜெபித்து அனுப்பினான். தன்னுடைய இருதயத்தை ஆண்டவருடைய சன்னிதானத்தில் ஊற்றின பிற்பாடு 1ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது அவள் இனி துக்க முகமாயிருக்கவில்லை. உங்கள் இருதயத்தை கர்த்தருடைய சன்னிதானத்தில் ஊற்றிவிட்ட பிற்பாடு கண்ணீரும் கம்பலையும் அழக்கூடாது. ஏனென்று கேட்டால் நீங்கள் கர்த்தரிடத்தில் ஊற்றி விட்டீர்கள். அதற்கப்புறம் அவள் துக்க முகமாயிருக்கவில்லை. ஏற்ற காலத்தில் அவள் கற்பம் தரித்து சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டனை பெற்று அவள் தீர்மானித்தபடியே பொருத்தனை செய்தபடியே ஆலயத்திலே கொண்டு வந்து விட்டாள். அவன் தேவ பக்தி உடையவனாய் வளர்ந்து வந்தான். கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு வளர்ந்தான். அதன் விளக்கத்திற்கு நாம் போக விரும்பவில்லை. கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு வளர்ந்தான். அவனிடத்துல தேவன் பேசினார். இதை ஏலியும் உணர்ந்து கொண்டான். அப்படி தேவன் அவனோடு பேசி அவனை வளர்த்தி எடுத்த போது அதை குறித்து தான் இங்கே 26ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கு. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ பெரியவனாக வளர்ந்தான். நாளுக்கு நாள் வளர்ந்தான். நாம் சிறு குழந்தைகளாக இருக்கக்கூடாது. நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருக்கணும். அதைத்தான் இந்த ஒவ்வொரு நாளும் சொல்லிக் கொண்டு வருகிறேன். தேறினவனாய் வளர்ந்தவனாய் மனதில் மாறினவர்களாய் என்றெல்லாம். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ பெரியவனாய் வளர்ந்து வளர வளர அவனுக்கு என்ன கர்த்தரை விட்டு தூரம் போறதில்லை. இந்த காலத்தில் எப்படின்னு கேட்டா நம்ம வளர வளர கர்த்தரை விட்டு தூரம் போயிடுறோம், சர்ச்சை விட்டு தூரம் போயிடுறோம், ஊழியத்தை விட்டு தூரம் போயிடுறோம், எல்லாத்தையும் விட்டு தூரம் போறோம். ஆனால் சாமுவேல் நமக்கு நல்ல ஒரு முன் உதாரணம். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டான். இந்த நாளில இந்த ஒரு தீர்மானம் நமக்கு இருக்கட்டும். ஆண்டவரே, நான் என்னுடைய வாழ்க்கையிலே வளர வளர, என்னுடைய ஆவிலே வளர வளர, என் சரீரத்திலே வளர வளர, என்னுடைய படிப்பிலே நான் வளர வளர, என்னுடைய பொருளாதாரத்திலே நான் வளர வளர, எல்லாத்திலும் நான் வளர்ந்து கொண்டே வரும்போது நான் எந்த அளவுக்கு மற்ற காரியங்களில் வளர்கிறேனோ அந்த அளவுக்கு கர்த்தருக்கும் மனுஷருக்கும் நான் பிரியமாய் நடந்து கொள்வேன். சாமுவேல் அப்படி செய்தான். அப்படி செய்ததுனாலே இஸ்ரவேலருக்குள்ளே அவன் முதல் தீர்க்கதரிசியானான், முதல் நீதிபதியானான், முதல் மனுஷனாக ஒரு ராஜாவை அபிஷேகப்படினான். கர்த்தர் அவனை மிகவும் ஆசீர்வதித்தார். இந்த காலவேளையில நீங்களும் நான் தேவனுக்கு முதலாவது, மனுஷனுக்கு 2ஆவதாக பிரியம் உண்டாக நடக்க கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஒத்தாசை பண்ணுவாராக. பரிசுத்த பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் இன்றைக்கு தந்த இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. வார்த்தைகளின் வழி நடந்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபைதார். தொடர்ந்து எங்களுடைய வாழ்க்கையின் எல்லா எல்லைகளிலும் தேவனுக்கும் மனுஷனுக்கும் பிரியமாய் நடக்க கர்த்தருக்கு உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சாமுவேல் பெரியவனாய் வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாய் நடந்து கொண்டான். God bless you abundantly again and again and again and again. Amen.